வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி கூறிடுவே, மகிமை படுத்திடுவே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி கூறிடுவே, மகிமை படுத்திடுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, தகப்பன் கைவிட்டாலும் நீ என்னை சேர்த்துக் கொள்வே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டே, தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொள்வே. தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன்.
உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எருசலேமோடு கூட பட்சமாய் பேசி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எருசலேம் என்றால் தேவனுடைய ஜனங்கள், தேவ பிள்ளைகள். அவர்களோடு கூட நீங்கள் பட்சமாய் பேச வேண்டும் என்றால் ஆறுதலாக, ஆதரவாக நீங்கள் பேசி சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய போர் முடிந்து போனது, உன் அக்கிரமம் நிவர்த்தியாகிவிட்டது, உன்னுடைய சகல பாவத்தின் நிமித்தமாக நீ இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்து விட்டாய் என்று சொல்லி நீ அவர்களுக்கு சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு இந்த பூமியிலேயே சரி கட்டப்படுமா. ஒரு சின்ன தவறு செய்துவிட்டால், ஒரு தவறான காரியங்களை செய்துவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. யார் ஒருவர் அதை விசுவாசித்து என்னுடைய இந்த குற்றங்களை எனக்கு மன்னியும் என்று மனதார அவரிடத்தில் உண்மையாய் வேண்டிக் கொள்கிறோமோ, கேட்டுக்கொள்கிறோமோ, அவர்களுடைய எந்த குற்றமாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நீக்கி விடுகிறார், அவர்களை விடுதலையாக்குகிறார். ஆனால் சில நேரத்தில் சில காரியங்களுக்காக, குறைகள், தவறுகளுக்காக சின்ன சிற்றைகளை தேவன் அனுமதிப்பார். இந்த சிற்றைகள் வருகிற போது நாம் அந்த பாவத்திலிருந்து நிவர்த்தி பெற்றுக் கொள்கிறோம், அது அடைந்து தீர்ந்து கொள்கிறோம். இந்த பூமியிலேயே அதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை சரி கட்டி விடுகிறார். ஒரு காரியத்தை நாம் ஒருவேளை நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியாமல் நடந்திருந்திருப்போம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற போது அப்போதுதான் உணர்வடைவோம், என்னுடைய பெற்றோர் இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் கீழ்ப்படியவில்லையே, இப்பொழுது என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியாது இருக்கும் போதுதான் அந்த உணர்வு எனக்கு வருகிறது என்று சொல்லி நாம் அதை உணர்ந்து கொள்கிறோம் அல்லவா. இதுதான் ஆண்டவர் நீதி சரி கட்டுகிற ஒரு காரியம். உன்னுடைய பெற்றோருக்கு நீ இப்படித்தானே செய்தாய், இப்பொழுது அதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் அதை நீதியை சரி கட்டுவார். அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அதன் சகல பாவங்களின் நிமித்தம் அது அடைந்து தீர்ந்தது என்று அதற்கு சொல்லுங்கள். தேவன் அதற்காக நீதியை சரி கட்டிவிட்டார் என்று அதற்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தோடு கூட நீ பட்சமாய் பேசி சொல்லு, உன்னுடைய போர் முடிந்து விட்டது, உன் பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது, நீ எல்லாவற்றையும் அடைந்து தீர்ந்து விட்டாய், இனி உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில் தொடரட்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான நேரத்திற்காக இந்த காலை வேளையில் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமோடு கூட பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு சொல்லுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியாக கர்த்தராகிய தேவன் உடைய ஜனத்தோடு பேசுகிற பட்சமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். போரை முடிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரி கட்டி உடைய பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.